பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு கமல்ஹாசன், ஒரு தளபதி எல்லாத்தையும் கலந்து செஞ்ச ஒருத்தன் தான் எனக்கு. என்ன உங்க சூப்பரா பண்ணுறீங்க? மேட்ருக்கு வாங்க. லவ் மேட்ரி டபுள் லவ்வான பல பல்பு வாங்குன பையன் அதனால சொல்றலப்பா. என்ன யாராச்சும் பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? டவுட்டா? நீங்க உண்மையிலே ரவுடியா? இவன் தங்கச்சி சைட் எடுக்கவே வந்தான். ஒன்று மாதிரி எவனா திமுறா பேசினா விழுக்கிறதுக்கான வந்தான். ஜெயன்புரமா? ஆமாம். உங்கள் ஏரியாலாம் பொண்ணுங்களே இல்லையா? எங்கள் ஏரியாலாம் பொண்ணுங்க இருக்காங்க. உங்கள் ஏரியாவில் தான் ஆம்பளைங்க இல்லைன்னு சொன்னாங்க. நானும் ரவுடி தானே. சரி, ஏன் எங்களை பார்த்தா ரவுடி தெரியலையா? ஏன் எங்களை பார்த்தா ரவுடி தெரியலையா? அங்கிள் ரவுடி பெருசா போலீஸ் பெருசா? அங்கிள் ரவுடி பெருசா போலீஸ் பெருசா? சார், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் வான்னு கேட்பேன். ரவுடி ஹீரோவா இருக்கலாம், அவனை செம கெத்தாவும் காட்டலாம். ஆனால் அவனை கடைசியில் என்கவுண்டரில் போட்டு தள்ளுறது யாரு? போலீஸ் தானே. வைரத்தின் பிறப்பிடத்தை கண்டறிய முடியுமா? உன் திரைப்பயணம் எங்கு எப்போது ஆரம்பித்தது என ஒவ்வொருவரும் தேடி தொலைந்தனர். குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம். சேதுபதி நிச்சயமா அவன் நிச்சயம் போராட்டங்களை சந்தித்துதான் உள்ள வந்திருக்கும். வீரியம் உள்ள விதை விஜய் சேதுபதி எல்லாம் ஒரு வீரியமான விதை. யாருடைய சிபாரிசும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல் தானாக முளைத்த ஒரு காட்டு மரம் விஜய் சேதுபதி. ஒரு ராணுவ வீரர் மாதிரி அந்த படத்தை டெடிகேட் பண்ணிட்டாங்க நடிகர். அந்த டெடிகேஷன் இப்போ வரைக்கும் இருக்கு விஜய் சேதுபதி. அதாவது எந்த கதாபாத்திரத்தையும் கொடுத்தாலும் விஜய் சேதுபதியால் ஒரு சில ஹீரோவுக்கு நான் வந்து ஒரு 2 குழந்தைக்கு அப்பாவாக நடிக்க முடியுமா, இல்லை நான் வந்து வயசான ஆளாக நடிக்க முடியுமா, இல்லை நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க முடியுமா, இப்படி ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படி எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிகச்சிறந்த நடிகன் வந்து விஜய் சேதுபதி. அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் இல்லையா? இல்லை, அப்போ நான் துபாயில் இருந்தேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணலாம் தோணுச்சு. இப்போ என் லைஃப்பில் இருக்கிறது கடைசி 5 வருஷம் மட்டும். என் குழந்தை ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கான கடமைகள் அதிகமாக இருக்குது. அவங்கள பார்த்துக்கணும், கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 5 வருஷம் நம்ம லைஃப்பில் இருக்கிற கடைசி 5 வருஷம் இதில் ட்ரை பண்ணால் உண்டு அப்படின்னு மட்டும் தோணுச்சு, மனசில் பட்டுச்சு. ஸோ அந்த 5 வருஷத்தை லாக் பண்ணேன். ஓகே, 5 வருஷம் கண்டிப்பாக எப்படினாலும் எல்லோரும் சுற்றி இருக்கவங்க சிரிக்க தான் போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேலி பண்ணுவாங்க, ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் நடக்க தான் போகுது. என்னாலும் சரி ஃபேஸ் பண்ணி இது என்னோடய லைஃப். இது தோத்துட்டாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணி தான் தோற்று போனேன் அப்படின்ற லெவலுக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். இப்போ விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருந்தது. இந்த போட்டி அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் ட்ரைலரில் வந்து மான்கராத்த ஸ்டைலெல்லாம் நின்றுருந்தீங்க. ஸோ அது எதுக்காக? இல்லை இது வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணதா? இதில் வருத்தமாக இருக்கிறது நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறதுனா, சினிமாவுக்காரனுக்காக யாரும் சொல்ல போட்டுக்காது. எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், விஜய் சார், சிம்பு தனுஷ் வரைக்கும் கேட்டாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க என்னோடய காம்படிட்டர் சிவா தான். சிவாவை பொதுமக்கள் ரசிக்கும் போது நானும் ரசிக்கிறேன். அதுக்கு ஒரு இதுவாக நான் பண்ணுறேன். இல்லை எனக்கு எதுவுமே இல்லை. டைரக்டர் ஓகேவான்னு கேட்டது. நீங்கள் சிவாவோட வைங்க, மான்காரத்தை இது வைங்க, நான் பண்ணுறேன் நான் தான் சொன்னேன். அப்படி தான் வந்தது. இல்லை நடந்து வரும்போது பார்த்தேன், அப்படியே கத்திலாம் தோணுச்சு. It's just a beginning. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ராஜா எங்கேயும் ராஜா
wanna hate me? Hey mama, you 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 wanna hate me? Naraja, Naraja. தர்மதுரை, what's your next plan? தோத்தாலும் ஜெயிச்சாலும்